எப்படி வந்தான் பத்தியா அவன்? லைட்டு இண்டிகேட்டர் கூட போடல. என்னாச்சுன்னு தெரியலங்க. ஆக்சிடெண்டா? ஐயோ, இங்க பாருங்க எப்படி ஆயிடுச்சு. அப்பா. ஹலோ கைஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்கோங்க. இன்றைக்கி வந்து கரெக்டாக மார்னிங் வந்து டைம் என்னென்னா 5:32 ஆகுது. கரெக்டாக இந்த டைமுக்கு ஆக்சுவலாக வந்து 5 o'clock கிளம்பலான்னு பார்த்தோம். நந்தி ஹில்ஸ் போகலான்னு இருக்காங்க இன்றைக்கி. நந்தி ஹில்ஸ் போயிட்டு இன்றைக்கி அந்த சன்ரைசஸ் வந்து இன்றைக்கி பார்க்கலான்னு தான் பார்த்தது. பட் ஆனால் இன்றைக்கி பண்ண முடியுமா தெரியல. சரி பார்க்கலாம் வாங்க, நம்ம எவ்வளோ சீக்கிரம் போய் பண்ண முடியுமோ பண்ணிடலாம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சரி பார்த்துக்கலாம் வாங்க. ஓகேங்க ஆர்டிஎஃப், கரெக்டாக நம்ம கிளம்பிட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஆயிடுச்சுங்க. 5:48 ஆயிடுச்சு. இன்னும் 64 கிலோமீட்டரா? ரொம்ப கஷ்டம்ப்பா. எப்படி தான் போகிறதுன்னு தெரில, பார்த்துக்கலாம் வாங்க. ஆர்டிஎஃப் இன்னொரு சம்பவங்க. 3 பேர் வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 பைக்கு தான் இருக்குது. மொத்தம் 5 பேர். ஒருத்தரை 3 பேர் கூட்டின்னு போக முடியாது இல்லையா, ஒரு பைக்கில் 3 பேர். அதனால் சரி இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான், போகும்போது நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் பைக்கை. இன்னொரு பைக் ஒன்று இருக்குது, அது ராஜாஜி நகரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போகிறாங்க இல்லையா, அவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. இன்னொரு கோ ரைடர் அவர் தான். பிளான் போட்டாச்சு. நம்ம பிளானில் சொதப்பல் வர்றது புதுசாக என்ன, சகஜம் தானே. ஐயோ ஆர்டிஎஃப், சம்பவம் மேலே சம்பவம் நடந்துனுக்குதுங்க. இதோ இருக்குது இல்லையா, இந்த பைக் வந்து ராயல் என்ஃபீல்டு, இதோ இவரோட தான். இது வந்து பிரேக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுங்க fully. One is in the city. Okay. Okay. Other one is in village. We have to go. Which one do you want? Village. In village, but you don't have. How? Which one is go to immediately? Which one? He's saying in village location is not there. Nothing to. Nothing to. We can see. Okay. In village will be export tomorrow. Yeah, it's recording here now. Yeah. Arey, edit kar do. No. Village route okay. But which one is better? Sure, okay. Yeah. We come with the village route. Okay. Yeah. Village will come in. Okay. Yeah. வில்லேஜ் ரூட்டு ஒன்று இருக்கான், இன்னொன்று வந்து நம்ம சிட்டி ரூட்டு மாதிரி ஒன்று இருக்காங்க. இப்போ அதில் தான் எதில் போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஆனால் போகும்போது இப்போ சிட்டி ரூட்டில் தான் போகிறோம், வரும்போது வில்லேஜ் ரூட்டில் போகலான்னு இருக்கோம். ஏன்னா இவ்வளோ நேரத்தையும் அங்கே போயிடலான்னு நினச்சேங்க நான். சே, சம்பவம் மேலே சம்பவமா ஏங்க இப்படி நடக்குது நமக்கு மட்டும்? எப்படி வந்தான் பத்தியா அவன்? லைட்டு இண்டிகேட்டர் கூட போடல. இண்டிகேட்டர் கூட போடாமல் அப்படியே வலிச்சிட்டாங்க. மேலே எத்தனை இடிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோம் வேலையே. சை, எந்த அளவு காலிலேருந்து இருந்தாங்க, அது வெறுப்பாக இருந்தது. இதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க ஆர்டிஎஃப். இதோ இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க. அதுலேருந்து போயினே இருக்குங்க. வெறுப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சன்ரைஸ் வந்து இங்கே வந்துச்சுங்க. நந்தி ஹில்ஸ் போகலான்னு சொல்லிட்டு அங்கே போய் இந்த சன்ரைஸை பார்க்கலான்னு பார்த்தா ஐயோ, ஃபஸ்ட்டு பிளானு சொதப்பிச்சு. சரி வாங்க போய் நந்தி ஹில்ஸ் சார்ந்து போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி தான் இருக்குன்னு. அந்த சன்ரைஸ் தாங்க சூப்பராக இருக்கும். இன்னும் இருக்குது அங்கே பார்க்க நிறைய இடம் இருக்குது. வாங்க, ஏன்னா மலை மேலே தானே போகுது. நமக்கு தான் மலையெல்லாம் ஏறுறதுலாம் நம்ம சோரிக்ஸ்க்கு வந்து ஈஸியாச்சு, சர்ன்னு ஏறிடுவான். பார்த்துக்கலாம் வாங்க. பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக போகிறாப்புல. இன்டர்நேஷ்னல் ரைடா இல்லை எங்கன்னு தெரியலையாங்க. சவுண்டு பார்த்தீங்களா? நிஞ்சான்னு நினைக்கிறேங்க. நிஞ்சாவே தாங்க. நிஞ்சா தான். வாங்க, நம்மளும் வாங்குவோம் ஒரு நாள் கூடிய சீக்கிரத்தில். பார்த்துக்கலாம் வாங்க. இப்போதைக்கு நமக்கு எல்லாமே நம்ம சோரிக்ஸ் தாங்க. வேறு எந்த பைக்கு மேலேயும் போகலங்க. பாருங்க, ஃபுல்லாகவே ரைடர் தாங்க. அதை பார்த்தீங்களா? எல்லாம் நந்தி ஹில்ஸ் போகிறவங்க தான் இவங்க ஃபுல்லாகவே. இன்னும் வேறு வீக்கெண்ட் வேறையா, எல்லாமே நந்தி ஹில்ஸ் போகிற கேங்க்கு தாங்க. டைம் வந்து கரெக்டாக 7:15ங்க. 7:15 ஆயிடுச்சு. நம்ம இன்னும் 31 கிலோமீட்டர் போனோங்க. இன்னும் எவ்வளோ நேரத்தில் போகும்னு தெரில, பார்க்கலாம் இருங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு
1/2 ரீச் ஆகிடுன்னு நினைக்கிறேன். இதே ஸ்பீடில் போனால் பார்த்துக்கலாம் வாங்க. ஆனால் ஒன்றுங்க ஆர்டிஎஃப், இந்த மார்னிங் ட்ரிப்பு கிளம்பும் போது மட்டும் எல்லாத்தையும் பிளான் பண்ணி கிளம்பணுங்க. இல்லைன்னா நம்ம போடுற பிளான் ஒன்றா ஆகிடுது, அது போடுற பிளான் இன்னொன்று ஆகிடுதுங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த இடம் தான். பாருங்களேன், அந்த பைபாஸே வந்து ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு தாங்க. பைபாஸை மட்டும் ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு தான். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம். அதுவும் இங்கே வேறு ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது, ஒரே பனிமூட்டமாக இருக்குங்க. காலையிலே போயிட்டு சரி சீக்கிரமாக வந்துடலான்னு ஒரு பிளான் போடுறது. ஆனால் அது நம்ம போடுற பிளான் ஒன்றா இருக்குது, அது நடக்கிற பிளான் இன்னொன்றா இருக்குங்க. இவங்க அதை போது பார்த்தீங்களா நிஞ்சா. இது வந்து என்ன மாடல் தெரியலையாங்க. இருங்க ஃப்ரண்ட்டில் போவோம். சவுண்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சவுண்டு செம்மையாக இருக்குல்ல. நிஞ்சா பைக் R15 ஒருத்தர் போயிட்டுருக்கு. முறுக்கின்னு கிளம்புறாரு பாருங்க. அதோ என்ன மாடல் பைக்குன்னே தெரில. சரி பார்ப்ப விடுங்க. பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க எல்லாத்தையும். நிஞ்சானாவே சவுண்டு தாங்க. பைக்குனாவே கெத்து தான். நிஞ்சா பைக்குனாவே கெத்து தான்ல. அந்த ஐயோ மாறி வந்துட்டோம் போல இருக்குதாங்க. தப்பாக வந்துட்டேங்க. நிஞ்சா பைக்கு வந்து நம்மளை திசை மாற்றி விட்டுருச்சுப்பா. போயிட்டு எப்படி போகுது உள்ள, நம்ம வந்தது எப்படி வந்துட்டோம் போல். உங்க உள்ள எப்படி போகுது இப்படிதான் நினைக்கிறேன். ஆமாங்க இப்படிதான். 22 கிலோமீட்டரா. சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த இடம். இல்லை எப்படா இப்பெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம ஊர்லேயும் இப்படி தாங்க இருக்கும். ஆனால் அது ஊர் சைடு தான் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். சிட்டி சைடில் அந்த மாதிரி பார்க்கவே முடியாது, தெரியும்ல. ஆக்சுவலாக இது கூட கிராமம் தான் போல இருக்குங்க. இது ஏதோ ட்ரெயின் பாலங்க. ட்ரெயின் அப்பா ஓப்பன் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை. அப்படியே போயிடுவோம். வாங்க, இந்த ரோடு நல்லா தான் இருக்கு. அப்படியே போயிடலாம். இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்கு. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்களாங்க. நடுவில் ரோடு எல்லாம் இன்னும் இந்த ஃபாரின்ல இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த இடமே. ஆனால் பெங்களூர் தாங்க. நந்தி ஹில்ஸ் போகிற ரோடு எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு வச்சு. ஆனால் மரத்துக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க இந்த இடத்துல. உண்மையாகவே வீக்கெண்டில் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்குங்க. என்னாச்சுன்னு தெரியலங்க. ஆக்சிடெண்ட்டா என்னாச்சுன்னு தெரியலையே. ஓ ஆக்சிடெண்ட்டு போலங்க. ஐயோ இங்கே பாருங்க எப்படி ஆயிடுச்சு. எங்கே பாருங்க பாவங்க. எங்க 2 பேரும் வந்திருக்காங்க போல. வண்டி தேய்ச்சி அது அவருக்கும் ஒரு அடிங்க, இவருக்கு தாங்க ரொம்ப அடிபட்டிருக்கு. தேய்ச்சின்னு வந்துட்டுக்குதுங்க ஃபுல்லாக. பாவங்க. எங்க வந்துருங்க போயிடலாம். நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு ஆர்டிஎஃப். அப்பா தேய்ச்சின்னு ஊன்ட்டுக்குறாங்க போலங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அப்படியே மூஞ்சில் தேஞ்சிட்டு இருக்குதுங்க இந்த சைடு. ஓ தோருக்கு பாருங்க. இதோ காரில் வந்து விட்டுட்ருக்காரு போலங்க. விட்டு அடித்த வேகத்தில் அந்த காரு கண்ணாடி உடஞ்சிட்ருக்கு. எந்த பைக்குன்னு தெரியலையேங்க அது. ஓ ஸ்ப்ளெண்டருங்க. இத்தனைக்கும் ஸ்போர்ட்ஸ் பைக் கூட கிடையாது போலங்க. ஸோ தோருக்கு பாருங்களேன். பைக்குக்கு அந்த அளவுக்கு அடி கிடையாதுங்க. பைக் அந்த ஃபோக்ஸ் கம்பிலாம் போயிடுச்சு. ஆளுக்கு தாங்க சரியான அடி. தேய்ச்சின்னு போயிட்டு இருக்குதுங்க. ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ரத்தம்பா. பொறுமையாக போனாங்க ஆர்டிஎஃப். ஐயோ மார்னிங்லேருந்தே ஒரே இதுவாக நடந்துட்டுருக்குங்கள.
எப்பா எங்க செம ரத்தங்க. வண்டிக்கு அந்த முன்னாடி மட்டும்தாங்க டேமேஜ், ஆளுக்கு தாங்க சரியான அடிங்க. போய் அப்படியே அந்த கண்ணாடியில் போய் மோதிக்கின்னு இருப்பாங்க போல இருக்குங்க. ஃபுல்லாகவே அந்த கண்ணாடி உடஞ்சி மூஞ்சி ஒருத்தர் தேய்ச்சின்னு போயிட்டு இருக்காருங்க. இன்னொருத்தருக்கு வந்து அந்த கண்ணாடியில் அடித்தா அந்த வீங்கி போயிடல, கண்ணாடியில் குத்தி மூஞ்சில் அந்த மாதிரி ஆகிட்டுக்குதுங்க. எப்படிங்க இதெல்லாம்? ஐயோ நெஞ்சு பார்த்தாவே ஒரு மாதிரியா இருக்கு. எல்லாமே நம்ம கோப்ரோ ரைடர் தாங்க ஃபுல்லாகவே. சரி, கோப்ரோ ரைடர் சொல்கிற பாருங்க, எல்லாமே நந்தி ஹில்ஸுக்கு போடுறவங்க தான். அங்கே பாருங்க, இங்கே வந்து நம்ம இவர் போயிட்டுருக்காரு. நம்மால் பேர் என்ன பேர் சொல்லுவாங்களே, அவர் பேர் என்ன ஞாபகம் இல்லைங்க. அந்த பொம்மை பேர் ஞாபகம் இல்லையே. நம்ம தமிழ் ஆள் கூட ஒருத்தர் பண்ணிட்டு இருப்பா, ஆனால் அவர் ஃபேமஸ்ல நம்ம ஆள். ரைட்டு தாங்க காட்டுது. இது நம்ம ஆளுங்களும் இங்கே இப்படி தான் போகிறாங்க, இப்படி தான் போகணும் போல இருக்கு. சவுண்டு பார்த்தீங்களா? அது நல்லா இருக்குங்க கேட்குறதுக்கு. பட் ஆனால் ஓட்டும் போது தான் அதோட கஷ்டமே தெரியுங்க. ஏன்னா அது சவுண்டு நாய்ஸு ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனால் இன்ஜின் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நமக்கு ரொம்ப டேஞ்சர். வாங்க இங்கே நிற்போமா, ஓரமாக நிற்போம். நம்ம ஆளு எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்போமா? ஏன்னா ஓரமாக போய் உள்ளே போய் நிற்போம். வாங்க. போயிட்டு இருக்கிறாங்க ஆர்டிஎஃப் அவனுங்க. கீழே வெயிட் பண்ணுறேன்னு சொன்னேன், பார்க்காம போயிட்டு இருக்கிறாங்க போல். இருங்க, யாரோ கால் பண்ணுறாங்க, யாருன்னு தெரில. எப்படி எஸ்கேப் ஆகிட்டு இருக்கிறானுங்கப்பா. சரி, ஓகே இருங்க. நம்ம இங்கே டிக்கெட் கவுண்டரான நிற்கிறேன்றானுங்க. எந்த டிக்கெட் கவுண்டர்னு தெரில. இப்படி தான் போகணும் போல் இருக்குது. அப்படியா இல்லை அப்படியான்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம வழி மாறி வரோமோ எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குங்க. பெங்களூர் சிட்டின்றாங்க, ஆனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க ஆர்டிஎஃப். நல்லா இருக்குது பாருங்களேன். டிக்கெட் கவுண்டர் எங்கேயோ இருக்கான், எங்கன்னு தெரில. பொறுமையாக போகணுங்க. எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்குங்க ஆர்டிஎஃப். பார்த்து போயிடலாம் வாங்க, பொறுமையாக போவோம். என்ன அவசரம் நமக்கு? எல்லாம் வீக்கெண்டுக்கு என்ஜாய் பண்ண வந்துட்டாங்க போலங்க இந்த இடத்துக்கு. இல்லை நல்லா இருக்குது பாருங்களேன் இந்த இடம். ஆக்சுவலாக நம்ம அந்த சைடு வந்திருக்கணுங்க, தெரியாமல் நம்ம இந்த சைடு வந்துட்டோம். ஆப்போசிட் சைடில் வந்தது நம்ம தப்பு தான் போல். அவங்களும் எந்த சைடுன்னு சொல்லவே இல்லை. நம்ம புதுசில் இந்த சைடு. ஆனால் பெங்களூரில் இன்னொருத்தர் டாமினோன்னு வச்சுருந்தார் இல்லையா, அவர் பெங்களூர் தாங்க, பெங்களூரில் தான் தங்கியிருக்காரு. சில்லுன்னு இருக்குங்க இந்த இடம் ஃபுல்லாகவே. இந்த மைக் வேறு சரியில்லைன்னு நினைக்கிறேங்க. இந்த கரன்னு கேட்குது. ரொமான்ஸா முடியலங்க. இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் இது ஒரு தொல்லைங்க. ரொமான்ஸா முத்தம் குத்துன்னு போயின்னுக்குறாங்கப்பா. வாங்க, லைட்டா நமக்குன்னு இருக்கிறது இதுக்கு இது, இதுக்கு இது, அவ்வளோதான். அப்படியே போக வேண்டியதான் லைஃப். எப்படியெல்லாம் போதில்ல வாழ்க்கை. எங்க எல்லாம் மலை மேலே வாக்கிங்ஸ் போயின்னுக்குறாங்க போலங்க. மேலே வரைக்கும் வராங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த இடம் ஃபுல்லாகவே. ஓ, மேலே போகுது வண்டி, மேலே போகுது வண்டி, மேலே போகுது. எர்றா மேலே. போ 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 மேலே போய்டு, மேலே போய்டு. எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பைக் தாங்க இங்கே வர்றது எல்லாமே. நிஞ்சா பார்த்தேன், அப்புறம் அயபுசா பார்த்தேன், அப்புறம் வேற என்ன எல்லா மாடல் வண்டியும் பார்க்கலாம் போல். இங்கே மெயின் நிஞ்சா அயபுசா தாங்க. சவுண்டுக்குன்னே எடுத்துன்னு வராங்க இந்த இடத்துல. ஏகப்பட்ட என்ஜாய்மெண்ட் போலியாங்க இங்கே. இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது ஊர் ஞாபகம் தாங்க வருது எனக்கு ஆர்டிஎஃப்.
என்னதான் இருந்தாலும் சொந்த ஊர் தான் இல்லை. இன்னொன்று நம்ம இந்த நந்தி ஹில்ஸில் வந்து அங்கே பாருங்களேன், அந்த வியூ பாயிண்ட்டு பாருங்களேன் எப்படி இருக்குது. அது தெரியுதுங்களா? அங்கே பாருங்க, அது ஏதோ எரிஞ்சிட்ருக்கு. என்ன எவனா பற்ற வச்சுட்டானா இல்லை காட்டு தீயான்னு தெரில. அங்கே தெரியுதா? ஏதோ பற்ற வச்சுருக்காங்க போல இருக்குதுங்க அந்த இடத்துல. அதான் புகையாக இருக்குது. என்னன்னு தெரியலையே. நம்ம ஆளுங்களும் எனக்கும் இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது. எப்படியெல்லாம் போக வேண்டியதாக இருக்குப்பா. நம்ம வர ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கோங்க. வாங்க நல்லா வளைஞ்சு போகுது ரோடு. ஏலகிரியிலே ஓட்டியாச்சு. இதெல்லாம் என்ன ஏலகிரி எப்படி இருக்கும் தெரியும்லங்க. நியூ கப்புள்ஸ் போல், புதுசாக கல்யாணம் ஆனவங்க. ஏங்க செம்மையாக இருக்குங்க இந்த இடமே, அமைதியாக இருக்குங்க. செய்கிறோம் இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு லாகு ரீல்ஸ் எல்லாம் போட்டால் வேறு லெவலில் ரீச் ஆகுங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்கா? போயிடலாம் வாங்க மேலே. அவங்க மலை மேலே போயிட்டுருக்காங்க போலங்க ஆர்டிஎஃப். நம்ம கீழே இருந்தோம், சரி வருவாங்க போகும்போது நம்மளை கூட்டிகிட்டு போவாங்கன்னு. அப்புறம் பார்த்தா இவங்க மேலே போயிட்டுருக்குறாங்க. இருங்க, அங்கே போய் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு தான் எதுவாக இருந்தாலும். வீக்கெண்டில் நிறைய கூட்டங்க. நம்ம வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க வந்துட்டோங்க. நம்மளும் இங்கே தான் வச்சுக்கிறானுங்க. ஓகே, இப்படி தான் போகணும் போல இருக்குது. வாங்க இப்படியே போயிடும். ஓகேங்க, கரெக்டாக இப்போது மேலே ஏறிட்டுருக்குங்க. நம்ம உள்ளே போகிற ஸ்டார்ட் பண்ணுறோம். எவ்வளோ லாங்குங்க. நம்ம கூட வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க ஆர்டிஎஃப். இப்போ நம்ம மட்டும்தான் இங்கே தனியாக போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அப்படி போயிட்டு அது இருக்குது இல்லையா, அந்த சைடு போயிட்டு அப்படி சுற்றிட்டு வரணும். ஃபஸ்ட்டு இந்த குளத்தை பார்த்துருவோமா நம்ம. வாங்க, நான் கரெக்டாக இந்த செஸ் பேண்ட் இருக்குது இல்லையா, அது போட்டிருந்தாங்க. நான் இப்போ GoPro யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது லூஸாக இருக்கா டைட்டாக இருக்கான்னு தெரில. இருங்க பார்ப்போம். நல்லா இருக்குல்ல, பரவாயில்ல. மீனில் விட்டு வச்சுக்கிறாங்க போல இருக்குங்க. மொபைலில் வேறு இது ஆன் பண்ணிட்டேன் போல். செடி சும்மா வேறு லெவலில் இருக்குது பாருங்க. செல்ஃபிக்கெலாம் வேறு லெவலில் எடுக்கலாம் போல இருக்குது. எங்கே நல்லா இருக்குங்க இந்த இடம். இது இந்த ஃபாரினில் போகிற மாதிரி இருக்குங்க ஆர்டிஎஃப். கப்புள்ஸுக்கெல்லாம் சரியான இடங்க இது. சிங்கிளாக வந்து விருப்பம், கப்புள்ஸ்க்குலாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் போல். இந்த வியூ பாயிண்ட்டே செம்மையாக இருக்குங்க ஆர்டிஎஃப். பாருங்களேன் பா, இங்கேருந்து அங்கே அப்படியே சுற்றின்னு வருதில்ல. இதோ இருக்கிறாரே நம்ம ஜீவன். இதோ ஒருத்தர் இருக்காப்புல. எல்லோரும் மனுஷ பயிலங்களை பார்த்துட்டு ஜாலியாக இருக்குதுங்க. அங்கே பாருங்கள், அது வெள்ளையாக இருக்குல்ல, அது ஏதோ மலை போல் நோண்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. பா, இந்த இடத்துலேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுதுங்க. அது ஏதோ ஒரு கிரவுண்டு ஒன்று இருக்குது. சரி வாங்க போவோம். ஏங்க என்னங்க இது, ஆனால் நல்லா போட்டிருக்காங்க இந்த இடம்லாம். போகிறதுக்கு வழி சூப்பராக போட்டிருக்காங்க ஆர்டிஎஃப். ஆனால் இது மேலேருந்து போனோமே, அந்த வியூ பாயிண்ட் போனோமா இல்லை அதுக்கு மேலே போனோமான்னு தெரில. கை இல்லை போல், கை உடஞ்சிச்சோ, கை உடஞ்சிட்டு இருக்குதுங்க. பாவம். சரி வாங்க போகலாம். விழுந்துட்டாங்க ஆர்டிஎஃப். இது இங்கெல்லாம் வீடு கட்டி வச்சுருக்காங்க. உள்ள ரூம்ஸா இல்லை வீடான்னு தெரியல.
ஃபுல்லாக வீடு கட்டி வச்சுருக்காங்க. மேலே வரவங்களுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டிஸோடு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. சேரு ஆனால் நல்லா எல்லாம் க்ளீனாக இருக்குங்க. இது ஏதோ உள்ள கீழே ஏதோ குகை மாதிரி போகுதுங்க. இது என்னன்னு தெரியல, ஏதோ வியூ பாயிண்ட் போல். இது தெரியுதுங்களா? ஆமாங்க, இது ஏதோ வியூ பாயிண்ட்டுங்க இது. ஓ, அந்த சைடு ஒரு வழி ஒன்று வருது. ஸோ இந்த சைடு ஒரு வழி ஒன்று போகுது. அப்படியே போனால் கீழே இறங்க முடியுமா? இறங்க முடியாது போல இருக்க. இந்த சைடு ஒன்று சும்மா ஏதோ லைட்டாக வழி மாதிரி போயிட்டுருக்கு போல இருக்குதுங்க. இது என்னன்னே தெரியல. அவசரத்துக்கு ஒதுங்குற இடம் போல இருக்குதுங்க இது. இல்லை சரி வாங்க மேலே போகலாம். வந்துக்குதுங்க. கார் ஒன்று மேலே இருக்குது. சாமி கொண்டு வச்சுருக்காங்கப்பா மேலே சிலை. எப்படி காரு மேலே வந்திருக்கோம்? அப்போ காரு மேலே வர்றது ஏதோ வழி இருக்குங்க. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். எந்த வழின்னா, நம்ம அங்கே பைக்கை விட்டோம் இல்லையா, பைக்கை விட்டு நம்ம வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண பாருங்கள். அதுலேருந்தே தான் இங்கே பாருங்கள், சரிதா? சோர்ஸ் ஆஃப் பேலர்னு போட்டிருக்கு. இது என்னன்னு தெரியலையே. ஏதோ கீழே இறங்கி போகிறது போல். உள்ள கிணறு மாதிரி இருக்குங்க ஆர்டிஎஃப். அது என்னன்னு தெரியல. சோர்ஸ் ஆஃப் பேலர்னு இருக்குது. எல்லாமே இந்த வியூ பாயிண்ட் தாங்க இருக்குங்க. நிறைய பீஸ்ஃபுல்லான இடம் எல்லாம் இந்த இடத்துக்கு வரலாங்க ஆர்டிஎஃப். சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். நிம்மதியாக அமைதியாக கிடக்கு. ஏங்க சிவன் டெம்பிள் உள்ளே இருக்குது பாருங்கள். சிவன் டெம்பிள் தெரியுதா? அது தெரியுது பார்த்தீங்களா? சிவன் டெம்பிள் அது தெரியுது பாருங்கள். உள்ளே சிவன் டெம்பிள். இங்கே தண்ணி ரொம்பிடுச்சுன்னா சிவனுக்கு வந்து ரொம்பிடும் போல் ஃபுல்லாக. இங்கே கோயில் இருக்குங்க. இங்கே மேலே வரைக்கும் வந்து கோயிலெலாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த கோயில் போலாங்க. கோயில் கூட இருக்குங்க மேலே. கோயில், வீடு எல்லாமே வச்சுருந்தாங்க. கோயில் இருக்குது, வீடு இருக்குது, அப்புறம் இது இருக்குது. அது ஏதோ ப்ளே கிரவுண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க. அது வச்சுருக்காங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க போலங்க. இங்கே ஏதோ கோயில் ஒன்று இருக்குங்க. இந்த இடத்த பாருங்கள். இதுதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு. இதை பார்க்க தாங்க எல்லாம் அவ்வளோ தூரம் கீழேருந்து மேலே வரைக்கும் நடந்தே வராங்க. செம்மையாக இருக்குல்ல அந்த வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்ததாங்க ஃபுல் வியூ எல்லாமே தெரியுது இந்த இடத்துலேருந்து தான். அதான் கீழேருந்து எல்லாம் மேலே வர்றது இங்கே தான். அது தெரியுதாங்க. இந்த வியூ பாயிண்ட் பார்க்க தாங்க எல்லாம் வர்றது. ஒரு வழியாக பார்த்துட்டோங்க வியூ பாயிண்ட் ஆர்டிஎஃப். ஆக்சுவலாக இப்படி வந்துட்டு பார்த்தீங்களா, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இங்கே இவங்கள தாங்க அதிகமாக பார்க்க முடியுது. யாருன்னு கேட்குறீங்களா? அது இருக்காங்க பார்க்க. இவங்கள தான் இங்கே அதிகமாக பார்க்க முடியுது. இங்கே என்னென்ன இருக்குது? நேரு நிலையா, காந்தி நிலையா, ஓல்டு பிளாக் அப்படின்னா நேரு இல்லம், காந்தி இல்லம், காந்தி நிலையா, நியூ பிளாக்கு. ஓ, நம்ம அதெல்லாம் பார்த்தது காந்தி இல்லைங்க. ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்க, நாங்கள் அதெல்லாம் வந்து பில்டிங் இல்லைங்க. நேரு இல்லம், காந்தி இல்லம்னு சொல்லுவாங்கள்ல. சென்னையில் எப்படி விவேகானந்தர் இல்லம் இருக்குது, அந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்க ஒரு நினைவிடத்துக்கு. வேறு எதுவும் இல்லை, அதுதான் வச்சுருக்காங்க போல். அதுதான் நம்ம வீடு நினச்சிட்டு இருந்தோம் போலங்க. சும்மா மேலே அப்படியே ப்ளே கிரவுண்டு மாதிரி வச்சுருக்காங்கங்க. வேறு லெவலில் வச்சுருக்குறாங்க எல்லாத்தையும். பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கெல்லாம் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. ஃபாரினில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஃபுல்லாகவே இந்த வெயில் அடிக்கிற மாதிரியே தெரிலங்க. அது கீழே அந்த ஸ்டெப்ஸில் வரும்போது மட்டும்தான் அப்படி தெரிஞ்சுது. மற்றது எல்லாமே இந்த இதுதான் நிழல் மாதிரி தான் இருக்குது. இருங்க, இது உள்ளே போகுமா? இல்லம் அங்கே தாங்க வந்திருக்கோம். கீழே நம்ம அதை பார்த்தோம்ல அந்த பேனரில், அங்கே தாங்க வந்திருக்கோம் கரெக்டாக. இது வந்து மூச்சு வாங்குதுங்க ஆர்டிஎஃப். எப்பா செம்மையாக இருக்குல்லங்க பிளேஸ்லாம். உள்ள அலோடு இல்லை போல இருக்குதுங்க. இது
கெஸ்ட் ஹவுஸ். ஆனால் இங்கே நம்ம போகல, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கீழே போயிடலாம் வாங்க. கீழே போயிட்டா நம்ம பாட்டுன்னு நேராக வண்டிக்கு போக வேண்டியது தான். எல்லாருமே மேக்ஸிமம் பார்க்க வர்றது அங்கே அதுதாங்க, அந்த நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த வியூ பாயிண்ட்டு, அதுதான் மேக்ஸிமம் எல்லாம் பார்க்க வருவாங்க. ஏர்லி மார்னிங் தாங்க வருவாங்க. ஏர்லி மார்னிங் வரும்போது அந்த சன்ரைசஸ் வந்து தெரியும், கிளியராக இருக்கும். ஆர்டிஎஃப் கொஞ்ச நேரம் இங்கே உட்காருவோம். இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோங்க, முடியலங்க. பா இந்த மாதிரி இடத்துல உட்காரணுங்க, கம்முன்னு சைலண்ட்டாக. எப்படி இருக்குது பாருங்களேன் சுற்றி இல்லை. போகலாமா? நேராக கீழே நடக்க வேண்டியது தாங்க. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். அதோ ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அது ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஜூட் விட்டுற வேண்டியது தான். சே நோ டு பிளாஸ்டிக், இதுதான், இதுக்கு தான் நல்லா இருக்குங்க. இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது ஆர்டிஎஃப் ஏதோ ஒன்று தோணுதுங்க. அப்படியே இங்கே எங்கன்னா ஓரமாக எங்கன்னா தங்கிடலாம் அப்படி தாங்க இருக்குது ஃபுல்லாகவே. ஏன்னா பிளேஸ் அந்த அளவுக்கு இருக்குங்க, ஒன்றும் அந்த அமைதி. பெருசாக இப்படியே இருந்துருக்கலாம் போல இருக்குதுல்ல. நல்லா இருக்குது, ஆனால் இடம் சூப்பராக இருக்குது. எல்லாம் இந்த இடத்துக்கு வாங்க, செம்மையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா உட்கார்றதுக்கு சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கங்க ஒரு இடத்தையுமே. அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுவும் இந்த நிழல் சம்மர் சீசன்லாம் இந்த இடத்துல வந்து செம்ம வேறு லெவலில் இருக்குங்க. வேறு லெவல் தான் சம்மர் சீசன்லாம் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. அதாவது வெளியில் வெயில் அடிக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். பேர் போட்டிருக்கு பாருங்கள், 6 rivers ஆர்கனைட் ஃபார்ம் நந்தி ஹில்ஸ். எது பெண்ணார் ரிவர், அர்க்காவதி ரிவர், பாலார் ரிவர், சித்ராவதி ரிவர், பபக்னி ரிவர், அப்புறம் தக்ஷிணா பினக்கினி. அப்படின்னா ஓஹோ, இத்தனை யாரும் இங்கே தான் இதாகுதா, உருவாகுதா தெரியலையே. பார்ப்போம் வாங்க. ஆனால் இந்த கவர்மெண்ட் வேறு லெவலுங்க, சூப்பராக வச்சுருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்த குப்பை போடுறதுக்கு இந்த மரத்து பிளாஸ்டிக் தான் இது, அப்படியே மரம் மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இருக்கு இல்லையா, இது மரம் மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து டஸ்ட்பின், அதாவது குப்பை போடுறதுக்கு இது டஸ்ட்பின் தான். இது பூச்சிரும் என்னங்க இது சர்வல் அப்படி தானே இழுத்துன்னு போகுது. எப்பா இப்படி போகலாமா? இப்படியே வந்தாச்சு வாங்க. இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஆர்டிஎஃப். அப்படியே நம்ம போகிற ஸ்டெப்ஸில் கீழே இறங்கி போனோம். அப்படி போனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், சர்வரில் போகிற மாதிரி இருக்கும், அது வேலைக்கு ஆகாது. நம்ம இப்படியே போயிடுவோம். இங்கே கொஞ்சம் நிழலாக இருக்குங்க, அதான் கீழே இறங்க போகிறோன்னு நினைக்கிறேன். வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்பாடி இந்த சைடு நம்ம காலி பண்ணிக்கணும் இடத்த, அந்த சைடு போகக்கூடாது. ஆனால் இதுவே நியர்பை கிட்டேயா இருக்குது. அப்பாடி ஒரு வழியாக முடிஞ்சிச்சுங்க ரைடு. நந்தி ஹில்ஸ் கம்ப்ளீட்டட். அப்பாடி இந்த ஃபாரினரில் தான் வந்திருக்காங்களே எல்லாம். நம்ம வரும்போது எவ்வளோ காரு எவ்வளோ பைக் இருந்தது, இப்போ ஒன்று கூட இல்லை பாருங்கள் இந்த இடத்துல. இல்லை செம்ம டயர்டுப்பா உடம்பு. ஓகேங்க ஆர்டிஎஃப், இதோட நம்ம நந்தி ஹில்ஸ் வந்து ரைடு முடிஞ்சிடுச்சிங்க. மேலே வந்து அந்த வியூஸ் பாயிண்ட் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து வேறு என்ன இருந்தது, நம்ம நேரு இல்லம் இருந்தது, அப்புறம் காந்தி இல்லம் இருந்தது. அப்புறம் அந்த 6 ரிவர்ஸ் இருக்குது இல்லையா, அது வந்து இங்கே தாங்க வந்து ஸ்டார்ட் ஆகுதான், இங்கேருந்து தான் வருதுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது எப்படின்னு தெரியல, அது பார்க்கணும். நம்ம அது பார்த்தேன், பட் ஆனால் இந்த டைமில் எதுவும் இல்லைங்க, அதனால தான் வீடியோ எதுவும் கேப்சர் நான் பண்ணல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதுவும் நம்ம பைக் எடுத்து கிளம்ப வேண்டியதான். நம்ம சோரிக்ஸ் வந்து அதுவும் அந்த இடத்துல இருக்காங்க, அங்கே லாஸ்ட்டில் இருக்கான். அவன் இங்கேருந்து பார்த்தா தெரிய மாட்டான், அந்த லாஸ்ட்டில் தான் இருக்கான். சரிங்க, ஓகே, நம்ம இதோட இடத்துல ரைட்டில் மீட் பண்ணுவோம். ஓகேங்க, தேங்க்யூ. நம்ம சேனல் யாரா புதுசாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. ஓகே கைஸ், ஓகே ஆர்டிஎஃப், பை பாய்.